எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைன்றதோட மதியம் வணக்கம். என்னை பற்றின இன்ட்ரடக்ஷன், ஏன் இத்தனை நாள் வந்து வீடியோ போடலன்ற இன்ட்ரடக்ஷன் வந்து அப்புறம் வேறு வீடியோவில் நம்ம பேசிப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சியான ஒரு கணிப்பு, எமர்ஜென்சியான கணிப்புனா ஒரு நல்ல சிறந்த கணிப்பு. ஸோ வீடியோவே போட முடியாமல் ஒரு 22 நாளாக இருந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ என்னை பற்றியும் இதனால் இத்தனை நாளாக எதுக்கு வீடியோ போடலன்றதோட இன்ட்ரடக்ஷனோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி 6/8/2025 புதன்கிழமை. இந்த இன்றைக்கான கணிப்பை நம்ம ஒரு அவசரமாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இதை வந்து என் மைண்ட் செட்டில் வந்து இத்தனை ஒரு கமிட்மெண்ட்டில் நான் இருக்கேன். ஓகேங்களா? இந்த 22 நாளாக வீடியோ போடலன்னா அதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டில் நான் இருக்கேன். ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ சரிவர வந்து போட முடியல. ஆனாலுமே சின்ன சின்ன வின்னிங்ஸ் வந்து நல்லா வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நல்லா ஒரு கணிப்பு வந்து நல்லா அமையுது. ஸோ அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கணிப்பை தான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து இன்றைக்கி ஏதாவது உங்களால் கண்டிப்பாக சேனல் மூலமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாருமே ஒரு ஆதாயம் இருக்கும். அதனால தான் வந்து எனக்கு அது உள் மனசில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி பேசி போட்டுடு, ஒரு வீடியோ போட்டுடு, எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை ஒதுக்கி ஒரு வீடியோவாக போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசில் ஒரு பற்றி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் போடக்கூடிய வீடியோவை ஸ்கிப்பு பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களோட விருப்பம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல இந்த வீடியோவில். உங்களோட விருப்பம். தொடர்ச்சியாக நான் போடுவேன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டோ, இல்லை ஏதோ எத்தனை பேருக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வீடியோ வேணும் அப்படின்றது எனக்கு சரி வர தெரில. ஸோ வீடியோ பேசி போட்டால் அதில் எனக்கு புரியும், கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர். ஏன்னா லாஸ்ட்டு நான் போடாததுக்கான ரீசனாக தான் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கமெண்ட்ஸோ இல்லை ஒரு 5000 லைக்ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி போட்டால் கண்டினியூவாக வீடியோ போடலன்னு. ஸோ அது மாதிரி தகுந்த மாதிரி வரல. சரி, ஓகே, இவங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம சேனலை பற்றின ஈடுபாடோ எதிர்ப்போ எதிர்பார்ப்போம் எதுவும் இல்லை அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் நிறைய நாள் வந்து வீடியோ போடாததுக்கான ரீசன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு வின்னிங்கை பற்றி பேச போகிறோம். ஒரு வின்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிவிக்கலாம். சப்ஸ்கிரைபர் வந்து அதை பற்றி பார்த்து ஃபாலோ பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய கணிப்பு எல்லாமே 100% வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபாலோ அப் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 411440047447 சொன்னேன். டெஃபினெட்லியாக வந்து போன மாதம்லாம் வந்து சொன்ன கீ நம்பர் தான் வந்து அங்கே இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகின்னு இருக்குது. 741ன்னு சொன்னேன். ஸோ ஒரு நாள் கூட நம்ம சிட்டிக்கு போட்டு சொல்லுவோம்ல, ஒரு நாள் கூட நம்மளுக்கு தவறாமல் நம்ம சொன்ன கீ நம்பர். ஸோ அதுபோல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வரைக்கும் பார்த்துட்டு 7க்கு மேலே 7 ஸ்டாப் ஆகுமா, 4க்கு மேலே 4 ஸ்டாப் ஆகுமா, அந்த மாதிரிலாம் சில பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இந்த மாதத்துக்கான கீ நம்பர் என்ன, இந்த மாதம் எதை பற்றி ட்ராவல் பண்ண போகுது இந்த கேரளா லாட்ரி அப்படின்ற சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் அதை சொல்கிறேன். ஆனால் அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1000 கமெண்ட்ஸு 5000 லைக்ஸு. ஸோ இது ஏன் எதிர்பார்க்குறேன்னா, கமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு லைக்ஸ் மூலமாகவோ வந்து எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது யூடியூப் சேனல் வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸ் மூலமாக எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, லைக்ஸ் மூலமாக எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஏன் இதை நான் உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ எவ்வளோ பேர் ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும், ஆர்வமாக நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் அப்படின்றது விரலிட்டு எண்ணக்கூடிய அளவா இல்லை நிறைய பேரான்றது நான் தெரிஞ்சுக்கலான்றது தான் இந்த ஒரு டாஸ்க் வைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ நம்ம நிறைய பேச வேண்டாம். நம்ம அடுத்த போடக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு பேசி புரிய வச்சுக்கிறேன். ஸோ மெயின் 1000 கமெண்ட்ஸோ இல்லை 5000 லைக்ஸோ வந்தாலுமே நம்ம கண்டினியூவாக வீடியோ போடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன். நேற்று வந்த 4 டிஜிட் நானுமே வந்து 072 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டேன், மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸோ 9702 ரிசல்ட்டு நான் எப்படி கொடுத்துருப்பேன்றதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. 270ன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 072 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் கொடுத்துட்டேன். 701ன்னு கொடுத்துட்டேன், 8701ன்னு கொடுத்தேன். ஸோ ரிசல்ட்டு 9702ன்னு போயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து நான் எப்போ உங்களுக்கு எந்த பேட்டர்னை சொல்கிறேனோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் வந்து கணிப்பு எடுத்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9891ன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கா, இங்கே 891ன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது வந்து 2022 சாட்டு, டிசம்பர் மாதம் 891ன்னு இருக்குது. அப்போ 891ன்னு தான் நம்மளுக்கு க்ளூ நம்பர் வந்து எப்படி கிடைக்கணும்?
எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி புரிய வச்சுருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, பிளைண்டாக ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இது ஏதோ பழைய சாட்டை வச்சு பேசுகிறாங்க, இவரை பற்றி நான் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, ஏதோ பழைய சாட்டை வச்சு ஸோ எல்லா ரிசல்ட்டும் பழைய சேட்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகுது, வரப்போகுது, வரும், அவ்வளோதான். அப்போது 8 9க்கு வந்து நம்ம 7 9 எடுக்கலாம், 2க்கு 1க்கு 2 எடுக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் இங்கேருந்து கிடைக்குது. ஸோ அந்த பேட்டர்னுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 3 நம்பருமே எடுக்கிறேன். 7க்கும் 9க்கும் 2க்கும் எடுக்கிறேன். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு தேவை 9க்கு கீழே 9, அவ்வளோதான். அப்போ டவுன் பேட்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக வந்து ஒரு க்ளூ நம்பர் வந்து மேட்ச் ஆகுது. டவுன் பேட்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது, ஸோ இங்கே 7 இருக்குது. வந்தது 7, வரப்போகிறது 6 அப்படின்ற மாதிரி நான் ஒரு நிலைப்பாட்டில் உங்களுக்கு கணிப்பை கொடுக்குறேன். கணிப்பு தான் இப்போ கொடுக்கக்கூடியது, வெறும் கணிப்பு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம நோட் பண்ணணும். அப்போ 7 6 6 7 இதை கீழே போட்டாலும் அதே தான், 7 6 6 7. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு இங்கே கீழே இருந்து தான் மேலே போகுது 9 7 0 2. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம போட்டோம்னா 7 8 4 7 கீழே இருந்து மேலே, அதையே பாருங்களேன், மேலேருந்து கீழேயும் அதே நம்பர் வரா மாதிரி தான் ஒரு பேட்டர்ன். அப்புறம் பார்த்திங்கன்னா 20 51 20 51 இதை வந்து நம்ம அப்படியே இந்த ஆங்கிளில் பண்ணால் 5 0 2. ஸோ இது வேண்டாம், கட்டு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 7 4 8 7 இது ரெண்டும் ஒரு நிலைப்பாட்டை கொண்டது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் தான். அதுக்கு மேலே ஒரு கட்டம் போட்டிருப்பேன் பாருங்கள், நல்லா தெரியும். 2 0 7 அதுக்கு கீழே 9 6 1 அந்த பக்கம் 4 0 8 9 9 7. ஓகேங்களா? அந்த மாதிரி டபுள்ஸ் கணக்கில் வருது. ஸோ இதுக்கு மேலே இருக்க க்ளூ நம்பர் பாருங்கள் 3 4 9 4. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 3க்கு வந்து 2, அந்த 9 4 9 4ன்றதை வந்து அப்படியே மாற்றி வருது. இன்னொரு வாட்டி கவனிச்சிங்க, 3 4 9 4 அங்கே பார்த்தீங்கன்னா 3 2 9 4 9. ஓகேங்களா? அதனால் அங்கே என்ன மாதிரி எல் ஷேப் பேட்டர்னில் போயிருக்கு அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன மாதிரி எல் ஷேப் பேட்டர்னில் போயிருக்கு அப்படின்றத பாருங்கள். 9 2 0 7. ஓகேங்களா? கரெக்டாக? அப்போ அங்கே அதே 9 4 0 8 இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அங்கே போயிருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்ம அதே பேட்டர்னில் கணக்கில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற என் மைண்ட் செட்டு. ஏன்னா 2 0 7ன்னு இருக்குது, 4 0 8ன்னு இருக்குது. அப்போ நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும்போது 8 0 4ன்னு வருது ஒரு இடத்துல, 8 0 4. சரி, ஒருவேளை அதுக்கு கீழே இருக்கிற ரிசல்ட்டாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அப்போது வந்து அதுக்கு கீழே இருக்கிறது 9 6 1. அப்போ அந்த 9 6 1 அலைன்மெண்ட் பண்ணால் 1 6 9 1 6 9. ஸோ இந்த பேட்டர்னில் வருது. இப்போ இந்த பேட்டர்னில் இருக்கிறது 8 0 4க்கு 8 4 இருக்குது. அப்போது இன்றைக்கி 8 4 ஒரு காமனாக எல்லாருமே ட்ரை பண்ண போகிறீங்க. 48 84. அப்புறம் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 67 76. இதுவே ஒரு 4Dயே வந்து கன்வெர்ட் ஆகிடுது. இது அப்படியே மொத்தமாக சேர்த்தாலே ஒரு 4D கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ரெண்டே பேட்டர்ன் தான், 84 48 இல்லாட்டி 67 76. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கணிப்பு என்கிட்ட சொல்லுது. அன்பா இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இல்லை, எனக்குள்ளே ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இதை சொல்லணும் இதை சொல்லிடணும், இதை பற்றி பேசணும், இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்றது. ஸோ 4Dயாக வந்தால் 76 67. அதை தாண்டி தவிர்க்கப்பட்டதுன்னா இப்படி ஒரு பேட்டர்ன் வரணும். அப்படி இல்லைன்னா இங்கே ஜஸ்ட்டு 7 மட்டும் போட்டுக்குங்க. 7 மட்டும் போட்டுக்கிட்டு 74 இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? மொத்தமே இங்கே இருக்கக்கூடிய நம்பரே பார்த்திங்கன்னா 3 நம்பர் தான். ஒன்று இம்பார்ட்டன்ட் முதல் நம்பர், ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் இந்த நம்பர், மூணாவது இம்பார்ட்டன்ட் இந்த நம்பர். ஓகேங்களா? மொத்தமே ஒரு 3 நம்பர் தான் நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். 3 நம்பர் போட்டதுலேயும் உங்களுக்கு 84 48 67 76 தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். அப்போது நம்மளுக்கு ஆல் போர்டுக்கு வந்து 7 அல்லது 4 நல்லா செம்மையாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது. 97% வந்து இன்றைக்கி ஆல் போர்டு வந்து 7 அல்லது 4 மறுபடியும் ரிப்பீட்டேஷனில் வரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க. நான் எதுக்காக 22 நாள் வீடியோ போடலன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மெயினில் வச்சுக்கிங்க கமெண்ட்ஸு லைக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்கன்றதை பார்த்துட்டு தான் அடுத்த வீடியோ நான் மேக்கப் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.